பிரிட்டன் அரசியல் களத்தில் இப்போது ஒரு பரபரப்பான விவாதம் தீவிரமடைந்து வருகிறது. பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசுக்கு ஒரு முக்கிய தூதரக நியமனம் பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு தனிநபர் நியமனம் எப்படி நாடாளுமன்றம் வரை விவாதங்களை கொண்டு சென்றது என்பதையும் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணி என்ன என்பதையும் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவிற்கான பிரிட்டிஷ் தூதரக பீட்டர் மாண்டல்சனை நியமித்ததுதான் இந்த சர்ச்சையின் மைய புள்ளி. இந்த பீட்டர் மாண்டல்சன் அமெரிக்காவில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் நெருங்கிய நண்பர் என்பது உறுதியானதை தொடர்ந்து இது பிரிட்டனில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கடந்த செவ்வாய்க்கிழமை இது குறித்து நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான வாக்கெடுப்பு நடைபெற்றது. பிரதமர் ஸ்டார்மர் இந்த நியமனம் குறித்து நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதாக கூறி அது குறித்து விசாரிக்க எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் பிரதமர் ஸ்டார்மர் தனது கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்து அந்த தீர்மானத்தை தோற்கடித்தார். வாக்கெடுப்பின் முடிவில் 335 வாக்குகள் எதிராக பதிவாக 223 வாக்குகள் மட்டுமே ஆதரவாக பதிவாகின. ஒருவேளை இந்த விசாரணை நடந்திருந்தால் பிரதமர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்த வாக்கெடுப்பு குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் கெமி பேடெனோக் பிரதமரின் இந்த செயல் அவரது பலவீனத்தையே காட்டுகிறது என்று சாடினார். ஆனால் இது வரவிருக்கும் மே 7ஆம் தேதி தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சிகள் செய்யும் அரசியல் நாடகம் என்று ஸ்டார்மர் விமர்சித்துள்ளார். இந்த நியமன விவகாரம் பிரிட்டனின் அரசு அதிகாரிகள் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. பீட்டர் மாண்டல்சன் பாதுகாப்பு சோதனையில் தேர்ச்சி பெறவில்லை என்பது பிரதமருக்கு தெரிவிக்கப்படவில்லை என அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நியமனத்தை விரைந்து முடிக்க பிரதமர் அலுவலகம் அழுத்தம் கொடுத்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் பிரதமரின் முன்னாள் தலைமை அதிகாரி மோர்கன் மேக்ஸ்வீனி மாண்டல்சனை பரிந்துரைத்தது ஒரு பெரிய தவறு என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள மாண்டல்சனின் அனுபவம் உதவும் என நினைத்து இந்த முடிவை எடுத்ததாகவும், கமலா ஹாரிஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்ச்சைகள் வெடித்ததை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் மாண்டல்சன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதேபோல் இந்த நியமனத்திற்கு பொறுப்பேற்று மோர்கன் மேக்ஸ்வீனி கடந்த பிப்ரவரி மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். நாடாளுமன்ற விசாரணையை தவிர்த்திருந்தாலும் இந்த சம்பவம் பிரதமர் ஸ்டார்மரின் நிர்வாக முடிவுகள் மற்றும் அரசின் நம்பகத்தன்மை மீது பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த சர்ச்சை ஸ்டார்மர் அரசுக்கு தொடர்ந்து ஒரு நெருக்கடியாகவே இருந்து வருகிறது.